Very good morning to one and all who are all watching this video. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் மார்ச் 2020 கேட்ட ஆப்டிடியூட் கொஷின்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின், A can complete a certain piece of work in 40 days. B is 25% more efficient than A and C is 25% more efficient than B. They work together for 5 days. Remaining work will be completed by B alone in. இந்த கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா A ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 40 days எடுத்துக்கிறாங்க. அடுத்த பாயிண்ட், B is 25% more efficient than A. B வந்து 25% more efficient than A. A விட 25% அதிக எஃபிஷியண்ட்டாக இருக்காங்க. C is 25 efficient more efficient than B. இப்போ Bயை கம்பேர் பண்ணும்போது C 28% மோர் எஃபிஷியண்ட்டாக இருக்காங்க. They work together for 5 days. 3 பேரும் சேர்ந்து 5 நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் இருக்க ஒர்க்கை B மட்டும் பண்ணால் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றத நம்மக்கிட்ட கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, B is 25% more efficient than A. அப்போது A ஒரு நாளைக்கு A 100% அப்படின்னா B 25% more efficient, அது அப்படி எழுதலாம்னா 125% அப்படின்னு எழுதலாமா? இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் 4:5 அப்படின்றது எழுதலாம். இது எஃபிஷியன்சி. நமக்கு நல்லாவே தெரியும் எஃபிஷியன்சியும் டைமும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ A ஒரு நாளைக்கு 5 டைம் எடுத்திருக்காங்க அப்படின்னா B 4 இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இது டைம். ஏவோட டோட்டல் ஒர்க் தான் நமக்கு தெரியும். 40 டேஸில் அந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஏவோட டோட்டல் ஒர்க் 40 டேஸ். 5 into 8 தானே 40. அப்போ 4 into 8 32வா? சரி, ஓகே. இப்போ செகண்ட் பார்ப்போம். C is 25% மோர் எஃபிஷியன்ட் தேன் B. அப்போ பியை கம்பேர் பண்ணும்போது சிங்கிறவங்க 25% எஃபிஷியன்ட். அப்போ B 100ஆக இருந்தால் C 128ஆக இருக்கலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனா 25:32. இது எஃபிஷியன்சி. அப்போ டைம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ B 32ஆக இருந்திருப்பாங்க, C 25ஆக இருந்திருப்பாங்க. இப்போது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஏங்கிறதுக்கு 40 டேஸ் தேவைப்படுது, பிக்கு 32 டேஸ் தேவைப்படுது, சிக்கு 25 டேஸ் தேவைப்படுது. இப்போ எல்சிஎம் மெத்தடில் அப்ரோச் பண்ணலாம். எல்சிஎம் A 40, B 32, C 25. இது மூணுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 800. அப்போது A ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் பண்ணியிருப்பாங்க? 20 யூனிட் பண்ணியிருப்பாங்க. B ஒரு நாளைக்கு 25 யூனிட் பண்ணியிருப்பாங்க. C ஒரு நாளைக்கு 32. 40 into 20 800, 32 into 25 800, 25 into 30 32 800. அப்போ ஒரு நாளைக்கு 3 பேரும் சேர்ந்து எத்தனை யூனிட் பண்ணியிருப்பாங்க? 20 + 25 + 32. அப்போ ஒரு நாளைக்கு 77 யூனிட் பண்ணியிருப்பாங்க. எத்தனை நாள் இவங்க சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க? 5 டேஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 77 into 5 is equal to 385. 385 யூனிட்ஸ் முடிச்சிருக்காங்க. எத்தனை நாளைக்கு? 5 நாளைக்கு 385 யூனிட்ஸ் முடிச்சிருக்காங்க. எத்தனை யூனிட் மொத்தமாக? 800ல் 385. ரிமைனிங் எவ்வளவு? 415 யூனிட்ஸ் இருக்குது பேலன்ஸ். இந்த 415 யூனிட்ஸை யார் மட்டும் பண்ணுறாங்க? B மட்டும் பண்ணால் எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. B ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் தான் பண்ணுறாங்க? 25 யூனிட் பண்ணுறாங்க. 25 into ஒரு நாளைக்கு 25 யூனிட் பண்ணுறாங்க அப்படின்னா எத்தனை நாள் பண்ணாங்க அப்படின்னா 415 யூனிட் மிச்சம் இருக்கிற யூனிட்டாக முடிப்பாங்க அப்படின்றத நம்மக்கிட்ட கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ X is equal to 415/25. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 16 3/5 days. இதுதான் ஆன்சர். செகண்ட் கொஷின் பார்க்கலாம். 2 bottles of same capacity are 35% and 33 1/3% full of orange juice. They filled up completely with apple juice and then content of both bottles are emptied into another vessel. The percentage of apple juice in the mixture is. இது ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இப்போது 2 bottles of சேம் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்களா? இப்போ ஒரு பாட்டில் 100% அப்படின்ற கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா அந்த இன்னொரு பாட்டிலும் 100% கெப்பாசிட்டி தான் இருக்கும். சரி, ஓகே. நம்ம 100% இந்த ஒரு பாட்டில் கெப்பாசிட்டி அப்படின்னா இன்னொரு பாட்டிலும் 100%. ஒரு பாட்டிலில் எத்தனை % ஆரஞ்சு ஜூஸ் இருக்குது? 35% இருக்குது. இன்னொரு பாட்டிலில் 33 1/3. 33 1/3 இஸ் நத்திங் பட் 33.3. அதை தான் 33 1/3 அப்படின்னு எழுதுனாங்க. ஓகே, 2 வெசலில் இருக்கிறது மொத்தமாக எத்தனை ஆரஞ்சு ஜூஸ், எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது?
அப்போ புதுசாக இருக்கிற கெப்பாசிட்டி 200 அப்படின்னு எடுத்துக்கலாமா? நியூவாக ஒரு வெசல் மாற்றுறாங்க, அந்த வெசலோட கெப்பாசிட்டி 200ன்னு எடுத்துக்கலாமா? ஓகே, இப்போ மொத்தமாக 35 ப்ளஸ் 33.3 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் டோட்டலாக எத்தனை ஆரஞ்சு ஜூஸ் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்றது தெரியுமா? 68.3 68.3. அப்போ புதுசாக மாற்றிருக்க வெசல் 200ல் கெப்பாசிட்டி அப்படின்னா அதில் 68.3 தான் ஆரஞ்ச் ஜூஸாக இருந்திருக்கும். பாக்கி ரிமைனிங் எல்லாமே ஆப்பிள் ஜூஸாக இருந்திருக்கும். இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 131.7. இங்கே நம்மக்கிட்ட கேட்டிருக்குது என்ன, ஆப்பிள் ஜூஸோட பர்சன்டேஜ் எவ்வளவு, இந்த கெப்பாசிட்டியில் ஆப்பிள் ஜூஸோட பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், 131.7 டிவைடட் பை 200 இன்ட்டு 100. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 65.8%. இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, the average of first 4 number is 3 times the fifth number. If the average of all the 5 numbers is 85.8, then fifth number is. இது ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 4 நம்பர் இஸ் 3 டைம்ஸ் த ஃபிஃப்த் நம்பர். அப்போ ஃபஸ்ட்டு 4 நம்பர் A ப்ளஸ் B ப்ளஸ் C ப்ளஸ் D, 4 நம்பரோட ஆவரேஜ் என்னது, 3 டைம்ஸ் த ஃபிஃப்த் நம்பர். ஃபிஃப்த் நம்பர் E அப்படின்னா 3 டைம்ஸ் த ஃபிஃப்த் நம்பர். ஓகே, இது எப்படி எழுதலாம் அப்படின்னா A ப்ளஸ் B ப்ளஸ் C ப்ளஸ் D, இந்த பக்கம் 4 இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா 12E. ஓகே, இதை ஒரு இதாக வச்சுப்போம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் த ஆவரேஜ் ஆஃப் ஆல் த 5 நம்பர்ஸ் இஸ் 85.8, தென் த ஃபிஃப்த் நம்பர் இஸ், நம்மக்கிட்ட ஃபிஃப்த் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, எல்லா 5 நம்பரோட ஆவரேஜ் வந்து 85.8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ A ப்ளஸ் B ப்ளஸ் C ப்ளஸ் D ப்ளஸ் E ஹோல் டிவைடட் பை 5 இஸ் ஈக்குவல் டு 85.8. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா A ப்ளஸ் B ப்ளஸ் C D, இந்த இது தான் 12E அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா. அப்போ A ப்ளஸ் D ப்ளஸ் AB ப்ளஸ் C, இதுக்காக 12E அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஓகே, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். 12E ப்ளஸ் E ஹோல் டிவைடட் பை 5 இஸ் ஈக்குவல் டு 85.8. 5 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா அப்படின்னா மல்டிப்ளேயில் போகும். அப்போது 13E is equal to 85.8 into 5. E is equal to 85.8 into 5 divided by 13. 13 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா டிவைடில் வரும். ஓகே, இதை இன்னும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா 429 டிவைடட் பை 13 இதை அடித்தோம் அப்படின்னா 4 times 33 டைம்ஸ், ஆன்சர் 33. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். A dealer marks an article 40% above the cost price and sells it to a customer, allowing 2 successive discount of 20% and 25% on a market price. If he suffers a loss of rupees 140, then the cost price of an article. ஓகே, ஒரு டீலர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆர்டிக்கலில் 40% அபோவ் த காஸ்ட் ப்ரைஸாக வச்சு விற்கிறாங்க. மார்க் ப்ரைஸ் 40% அபோவாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் செல் டு த கஸ்டமர்கிட்ட 40% அதிகமாக வச்சு விற்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த விற்றதுலேயே சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு 20%, 25% மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்து இவருக்கு எவ்வளோ வந்திருக்கு, 140 லாஸ் ஆகிருக்கு. ஸோ நம்மக்கிட்ட காஸ்ட் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோக்கு விற்றுருக்காங்க அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிளான கொஷின் தான் இதுவும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் தான் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் என்ன, சி அப்படின்னு எடுத்துப்போம். நம்மக்கிட்ட தெரியாது, காஸ்ட் ப்ரைஸ் தெரியாது, ஸோ சி அப்படின்னு எடுத்துக்குவோம். இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்க்கெட் ப்ரைஸ் 40% அபோவா, அப்போது காஸ்ட் ப்ரைஸ் 100 இருந்துச்சுன்னா மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ, 140 இருந்திருக்கும். அப்போது 140 டிவைடட் பை 100 இன்டூ சி, இதுதான் அப்போ மார்க்கெட் ப்ரைஸாக இருந்திருக்கும். இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 7/5C அப்படின்னு எழுதலாமா? சரி, ஓகே. இப்போது செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிப்போம். செல்லிங் ப்ரைஸ் 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் 20% அண்ட் 25% கொடுத்துருக்காங்க. 20% 100ல் 20 போயிடுச்சு அப்படின்னா 80 டிவைடட் பை 100. அப்போ ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட்டு 20%க்கு 80/100. செகண்ட் 25, 100ல் 25 போயிடுச்சு அப்படின்னா 75/100 இன்ட்டு 7/5C, இதுதான் செல்லிங் ப்ரைஸா, டிஸ்கவுண்ட் இன்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ். ஓகே, இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா, இதை சால்வ் பண்ணி எப்படி எழுதலாம், 4/5
இன்ட்டு 3/4 இன்ட்டு 7/5c அப்படின்னு எழுதலாம். இது இன்னுமே சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணி 21/25c அப்படின்றது எழுதலாம். இதுதான் என்னது செல்லிங் ப்ரைஸ். ஓகே, இப்போ லாஸ்க்கான ஃபார்முலா லாஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். இப்போ லாஸ் தான் நமக்கு தெரியும். எவ்வளோ லாஸ்? 140 தான் லாஸ். செல்லிங் ப்ரைஸ் நமக்கு தெரியாது, சி அப்படின்னு எடுத்திருக்கோம். மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் தெரியாது, காஸ்ட் ப்ரைஸ் தான் சி அப்படின்னு எடுத்திருக்கோம். செல்லிங் ப்ரைஸ் 21/25c அப்படின்றது தான் 21/25c. சியை காமனாக வெளில எடுத்துருவோம். 1 மைனஸ் 21/25. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா சி 25 மைனஸ் 21/25. இதை இன்னும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா சி 4/25. 140. இங்கே 140 இஸ் ஈக்குவல் டு சி 4/25 அப்படின்றது தான். அப்போ சி மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு 4/25 இந்த பக்கம் கொண்டு வந்துடுவோம். சி 140 இன்ட்டு 25 டிவைடட் பை 4. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ கிடைக்கும்? 875 ருபீஸ். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். டிக்னாமெண்ட்ரி பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிளான கொஷின். நீங்கள் எக்ஸாமுக்கு வந்ததுக்கு ஒரு 2 மார்க் சும்மா தர்ற மாதிரி இந்த கொஷின். நமக்கு எப்போவுமே தெரியும் டீட்டாவில் ஏதாச்சும் ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண முடியுதா அப்படின்றது தான் நம்ம எப்போவுமே செக் பண்ணுவோம். ஓகே, இந்த இதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் டீட்டாக்கு பதில் அப்படின்னா 5 சப்ஸ்டியூட் பண்ணலாம். டீட்டா இருக்கிற இடத்த எல்லாத்துலேயுமே 5 சப்ஸ்டியூட் பண்ணலாம். கொசிக்கன் 85 + 5, கொசிக்கன் 90. ஓகே, சீக்கன் 5 - 5 0 minus tan 55 - 5 50 plus cot 35 - 5 30. சாரி, இங்கே ப்ளஸ் 55 ப்ளஸ் தீட்டா இங்கே 60. இப்போது கொசிக்கன் 90யோட வேல்யூ தெரியும். கொசிக்கன் 90யோட வேல்யூ 1 மைனஸ் சீக்கன் 0 வேல்யூ 1 tan 60யோட வேல்யூ -√3 ப்ளஸ் காட் 30யோட வேல்யூ +√3. +√3 -√3 கேன்சல். -1 + 1 ஆன்சர் 0. ரொம்பவே சிம்பிளான கொஷின். I hope this video is very useful. You may share this video to your friends or family who are all preparing for competitive exams. All the best.